ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம ஜிஎஸ்டியில் நான் கோர் ஃபீல்டில் போயிட்டு நம்ம ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரியான டைமில் நமக்கு வேலிடேஷன் எரர் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணல, பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். நம்ம பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுவோம், அது நான் கோர் ஃபீல்டில் தான் பண்ணுவோம். அப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேலிடேஷன் எரர் அப்படின்னு வரும். அதாவது நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை போட்டு நேம் டஸ் நாட் மேட்ச் ஃபார் ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சரி, நேம் டஸ் நாட் மேட்ச் ஃபார் ப்ரோமோட்டர் இப்படின்னு மெசேஜ் வரும். அது மாதிரி வந்துச்சுனாக்க அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நீங்கள் நான் கோர் ஃபீல்டில் அமெண்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேஷன் எரர்னு வரும். எப்படி வரும்னாக்கா இதில் பாருங்கள், மெயில் வந்தது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து இன்டிமேஷன் ஆஃப் வேலிடேஷன் எரர் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் நான் கோர் ஃபீல்டு இன் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு வந்திருக்கோம். இதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் போட்டிருப்பாங்க. நேம் டஸ் நாட் மேட்ச் ஃபார் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பரை போட்டு நேம் டஸ் நாட் மேட்ச் ஃபார் ப்ரோமோட்டர், இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணது சால்வ் ஆகிருக்காது. அதாவது பேங்க் டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பீங்க, என்டர் பண்ணியிருப்பீங்க, சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து திரும்ப திரும்ப வந்து பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ணுங்க அப்படின்னு தான் வரும். நீங்கள் ஒரு வேளை பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபைல் பண்ண போகும்போது உங்களுடைய நேம் வந்து மிஸ்மேட்ச் இருக்குது, அதை கிளியர் பண்ணால் தான் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆகிடும் உங்களுக்கு. அதாவது ஃபைல் பண்ண முடியாமல் தடுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இப்போ ஜிஎஸ்டி லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டியோடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா எல்லாம் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தால் தான் இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், வார்னிங் மெசேஜ் அப்படின்னு வரும். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் வந்து வேறு எதையும் இப்போ கிளிக் பண்ண முடியாது, இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். இது மாதிரி எப்போ வரும்னாக்கா, நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கொடுக்கல அப்படின்னா வரும். வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளாக் பண்ணும். அதாவது அது மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்போ அடுத்தது பார்ப்போம். இது மாதிரி வந்து பேங்க் டீட்டெயில் போடல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி வரும். ஏன்னா பேங்க் டீட்டெயில் போட்டிருப்போம், நமக்கு தான் நேம் மிஸ் மேட்ச் வந்துருச்சாச்சு. அதனால் இந்த இது தான் நமக்கு காமிக்கும். இதை வந்து ஃபைல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இந்த நேம் மிஸ்மேட்ச் வந்தது பார்த்தீங்களா மெசேஜ், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த ப்ரோமோட்டர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் பர்சன் இன்சார்ஜ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் எடிட்டு, இதில் இந்த பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து ப்ரோப்ரைட்டருடைய டீட்டெயில்ஸ் பேஜ் இது தான். இது இதில் ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயிலும் ப்ரோப்ரைட்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். இந்த பேஜில் தான் வந்து நம்ம வந்து நேமில் வந்து கரெக்ஷன் பண்ணோம். அதாவது இப்போ வந்து பேன் கார்டை நீங்கள் கையில் வச்சுருக்க பேன் கார்டை கையில் ரெடியாக வச்சுட்டு இதுக்குள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு பாருங்கள், வெறும் பேர் தான் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களதில் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கிறதுல இனிஷியல் இருக்கலாம், இல்லைன்னாக்கா வந்து லாஸ்ட் நேமில் அந்த இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நேம் மட்டும்தான் இதில் இருக்குது ஃபஸ்ட் நேமில். ஆக்சுவலாக வந்து என்னுடைய பேன் கார்டில் இனிஷியலோடு இருக்குது, ஆனால் இங்கே இனிஷியல் இல்லை, லாஸ்ட் நேம்லேயும் இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன் எதுவுமே இல்லை. இப்போ அதனால தான் வந்து மிஸ்மேட்ச் எனக்கு வந்துருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து இனிஷியல் வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னா வந்துடும். சில பேருக்கு வந்து இனிஷியல் போட்டு வரல அப்படின்னா லாஸ்ட் நேமில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அந்த லாஸ்ட் நேமில் உள்ள நேமை கட் பண்ணிவிட்டு இங்கேயே பக்கத்துலேயே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராம் அதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் ரகு அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராம் பக்கத்துலேயே போட்டு ரகுன்னு போட்டுடுங்க, அது அப்பா பேராக இருக்கும், சேர்த்தே போட்டுடுங்க. ஏன்னா வந்து வேலிடேஷன் எரர் வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்போ ஃபஸ்ட் நேமில் ஒரு பேர் இருக்கும், லாஸ்ட் நேமில் வந்து அப்பா பேர் இருக்கும், இது மாதிரி பிரிஞ்சு இருக்கும். இல்லைன்னா வந்து இதில் ஃபாதர் நேம் ஃபஸ்ட்டு இருக்கும், அதில் வந்து உங்கள் பேர் இருக்கும், அதாவது பிரிஞ்சு இருக்கும். அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது எரர் அப்படின்னு வந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்து என்ட்ரு பண்ணணும். இந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற கட்டத்திலே என்ட்ரு பண்ணிவிடுங்க, லாஸ்ட் நேமில் எம்டி ஆக்கிடுங்க.
அதாவது எரர் வந்தவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் போய் நல்லா இருக்கிறத வந்து எடிட் பண்ணிடாதீங்க. அது மாதிரி லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி எடுக்கும்போது கொடுத்தது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் வந்து பிரிஞ்சு கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். நமக்கு வந்து நேம் மிஸ்மேட்ச் வர டைமில் தான் நம்ம அது மாதிரி பண்ணோம். இனிஷியல் இல்லை அப்படின்னாக்கா பின்னாடி இனிஷியல் வந்து போட்டுங்க. எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தாலும் போட்டுங்க. ஒரு சமயம் வந்து முன்னாடி இனிஷியல் இருக்கும், முன்னாடி இனிஷியல் போடுங்க. முன்னாடி இனிஷியல் போட்டு எரர் வருதுனாக்க இனிஷியலுக்கான எக்ஸ்பேன்ஷனையும் போட்டு உங்கள் பேரையும் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேருக்கு பக்கத்தில் இனிஷியல் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய பேன் கார்டில் இருக்குது. அது வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது சிஸ்டம் வைஸாக எரர் வந்திருக்கும். மற்றபடி நம்ம ஏற்கனவே மிஸ்டேக் பண்ணனதில்லை. சிஸ்டம் வைஸாக எரர் வந்திருக்கும். அதனால் மிஸ்மேட்ச் வரும். அதை நம்ம வந்து சரி பண்ணணும். நம்ம பேன் கார்டை பார்த்து இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணிட வேண்டியதான். ஏற்கனவே கரெக்டாக தான் போட்டுருப்போம். அதுதான் வேலிடேஷன் எரருங்கிறது. அந்த எரர் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ இனிஷியல் இல்லாமல் இருந்தது. அதாவது இந்த ஜிஎஸ்டி அப்ளிகேஷனில் இல்லாமல் இருந்தது, ஆனால் பேன் கார்டில் இருந்தது. அதனால் இப்போ வந்து இப்போ பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி போட்டுட்டு அப்படியே கடைசியில் வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்க கண்டினியூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் இப்போ டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்துடலாம். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்துடும். இதில் வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளேஸு, உங்களுடைய பிளேஸ் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வித் இவிஜி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரில் இப்போ வந்து நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய நேமில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறன் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ நான் இனிஷியல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இனிஷியல் ஆட் பண்ணி உடனே வராது. ஏன்னா நம்ம வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலிடேஷன் ஆகி திரும்பவும் வேலிடேஷன் ஆகும். அந்த மிஸ்மேட்ச் காமிச்சது கிளியர் ஆகும். கிளியர் ஆனால் தான் நமக்கு வந்து இங்கே இனிஷியலோட வரும். அது வரல வந்து இப்போ நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரில் ஏற்கனவே பழைய நேம் என்ன இருந்தால் அதை அங்கே காமிக்கும். இப்போ மாறன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் தான் காமிக்குது. நமக்கு வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் மாறன் கே அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை நம்ம ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி அந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இது மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து இப்போ சக்ஸஸ்னு வந்தது நமக்கு வந்து ஏஆர் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கிளியர் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருந்தால் இப்போ மதியான டைமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நைட்டே நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தான் டைம் எடுத்துக்குது. அதுக்குள்ளே நமக்கு வேலிடேஷன் ஆகி அந்த பேன் மிஸ்மேட்ச் வந்து கிளியர் ஆகிடுது. ஒருவேளை வந்து நீங்கள் உங்களுக்கு திரும்பவும் மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா திரும்ப வந்து உங்களுடைய நேமில் இனிஷியல் உள்ளதை முன்ன பின்ன மாற்றி போட்டு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு வேலிடேஷன் எரர் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருச்சு, உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.